எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஈவினிங் என்னென்னா பார்த்தீங்கன்னா வீடெலாம் குப்பையாக இருக்குது. நீங்கள் ஈவினிங் வேலையை பார்க்கலான்ட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ வீட்டெல்லாம் பெருக்கிடலாம், வாசல்லாம் பெருக்கிடலாம் வாங்க. வாசலை வந்து பாப்பா வச்சுக்கிட்டே பெருக்க போகிறேன். பாப்பா வண்டியில் உட்கார வச்சுருவேன். கீழே விட்டால் அவள் விளையாடுவா. விளையாண்டுக்கிட்டு என்ன பண்ணுவான், மாடிப்படிக்கிட்டே வந்துடும். அதனால் வண்டியில் உட்கார வச்சுட்டு நான் வேலையை பார்க்குறேன். வீட்டு மாடிப்படிலாம் பெருக்கிறேன் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பூச்செடிலாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வச்சுருந்த பூச்செடி வாசலில் வச்சுருந்தா அங்கே அதனால தெரிஞ்சுருக்காது வீடியோலாம் போடுறப்ப. இப்போ இந்த வீடு மாறினாலும் இங்கே எடுத்து வந்துட்டோம். பாப்பாவை பாருங்கள் அப்படியே நான் வண்டியில் இருந்து எப்போ இங்கே வரா பாருங்கள். இன்னும் தூங்கலை அவங்க. 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க அவங்க. இது வந்து 2-3 நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இன்ன வரைக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணல, எடிட் பண்ண டைம் இல்லை பாருங்கள். இங்கெல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சி ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. மழை வர மாதிரியே இருக்குது. பாப்பாவை பாருங்கள். நான் எங்கே போகிறேனோ அங்கே இருப்பாங்க அவங்க. நான் மாடிப்படி போகணுன்னா மாடிப்படி வந்துடுவாங்க, காலுக்கு வருவாங்க. அவங்க வந்து என்னை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. உள்ள பாப்பா அம்மா கூட்டுறாங்க. எனக்கு தேவையில்லை, நான் உள்ளே தான் வீட்டை கூப்பிட்டாங்க. வீடு குப்பையாக இருந்துச்சா வீட்டு வாசலை கூட்டிட்டா. அடுத்த வீடு வீட்டுக்கு வராங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாய்க்கலாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவை பாருங்க. என்னை எந்த வேலையும் பார்க்க ஒரு கிடையாது. அங்கே வந்துக்கிட்டு ஏனங்கழுவு எல்லான்ட்டு கேனங்கழுவ வந்திருக்கேன். இப்போ ஏனத்தை கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்து சமைக்கிற வேலையை பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் தான் வைக்க போகிறேன். அதுதான் ஐடியா ஓடிக்கிட்டு இருக்கு மைண்டில். அது இடத்துல இந்த பாத்திரத்தை விளக்கலாம் விளக்க வந்தேன். அதுவும் வீடியோ ஸ்டாண்டு வாங்காதனால பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கையிலே எடுக்கிற மாதிரி இருக்குது. வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லட்டுங்களா? மதிக்காத வாசனை மிதிக்காதங்கிறாங்களா, மதிக்காத. அதே மாதிரி நம்மளை வந்து எந்த இடத்துல மதிக்கலையோ அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம நின்னோம்னா நமக்கு திருப்பி மரியாதை இல்லாமல் தான் போகும். நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னேறினதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகணும். அவங்க வரணும் நம்மளை தேடி. அந்த அளவுக்கு நம்ம வைக்கணும். நம்மளை தேடி ஒருத்தவங்க வர்ற அளவுக்கு நம்ம செய்யணும். ஸோ எனக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஃபேமிலிக்கு ஹெல்ப்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைய வச்சுக்கிட்டு எங்களுக்கு வேறு வேலை இல்லை. எங்கள் யூடியூப்பில் தான் வேலை செய்யலான்ட்டு வீட்டில் இருந்து எல்லா வேலையும் ரொட்டீன் வேலையெல்லாம் போடலான்ட்டு இருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பா வந்து மண்டி போட ஆரம்பிச்சிட்டா. கீழே விடுறதுனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மண்டி போட்டுக்கிட்டே கிச்சன் போகிறா, அங்கே போகிறா, இங்கே போகிறா, கதவு திறக்கிறா. அவளை வச்சுட்டு ஒரு வேலை பார்க்க முடியல. பாருங்க இப்போ கூட தூங்காமல் 12 மணி வரைக்கும் தூங்காமல் விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் மண்டி போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டார் தன்னால். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நிறைகள் குறைகள் எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். எல்லோரும் முன்னாடியும் வந்து வளர்ந்து காட்டணும். இப்போ பெரிய பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சலான்ட்டு பெரிய பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். சின்ன பாத்திரம் கம்மியாக தானே இருக்கும், அதனால் டக்குன்னு கழுவிடலாம். அதாவது சிங்க் அடைச்சிக்கிட்டு கிடக்குன்ட்டு டக்குன்னு அதை முடிச்சிடலாம். பாப்பா அழுகிறதுக்காட்டிலும் எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். அவளை பாருங்கள், டிவி பக்கத்தில் போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அழாமல் அழகாக சமத்து பொண்ணா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். தக்காளி குருமா வைக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்படி வைக்கணும். தக்காளி குருமா வைக்கிறது ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வானல் வச்சு அதில் பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் அரைச்சிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா பொன்னிறமாகணும். அது வந்து வதங்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அது அப்படியே டக்குன்னு என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா தக்காளியை போட்டதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன போட்டிங்கன்னா வதங்காது. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். வதக்குனதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிறீங்களா, இது பொன்னிறமானதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ இதுக்கு தனியாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சமாக, தேங்காய் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் என்ன வைக்கணும், பச்சை மிளகாய், தேங்காய், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் வச்சு நைஸாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். தக்காளி குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லவே வேணாம். நீங்கள் அடிக்கடி அதுதான் வைப்பீங்க. இட்லி தோசைக்கும் ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மெத்தட்லேயே இருக்கும், ஆனால் முட்டை குழம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ தக்காளிலாம் போட்டு வதங்கிட்டேன்னா உங்களுக்கு நான் ரெசிபி தான் சொல்லிகிட்ருக்கேன்.
தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி நல்லா வதங்கினா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கி வந்துடும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்படியே பாப்பாவை சமைச்சிக்கிட்டே பாப்பாவையும் பார்த்துக்கிறேன், சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். எல்லா வேலையும் பார்த்துக்கணும் இல்லைங்களா? நமக்கு யார் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைங்கிறப்ப நம்ம குழந்தைய வச்சுட்டு நம்ம தனியாக தான் பார்த்துக்கணும். இந்த காலத்தில் யாரையும் நம்பி குழந்தைய விடவும் முடியாது. குழந்தைய யார்ட்டையும் கொடுக்குற தைரியம் நமக்கு இல்லை. குழந்தைக்கு ஒன்றுனா நம்ம தாங்குகிற சக்தியும் நமக்கு கிடையாது. அதுவும் ஆம்பளை பிள்ளைலாம் சொல்ல வேணாம், யார்கிட்ட கூட. பொம்பளை பிள்ளைய நம்பி யார்ட்டையும் கொடுக்கவும் முடியாது, யாரையும் நம்பவும் முடியாது. இந்த காலம் அப்படி இருக்குது. பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே பாப்பாவை பார்க்குறேன். அழுகுறா மாதிரி இருந்துச்சுன்னு பார்க்குறேன். அப்படியே நடந்து ரவுண்ட் அடிச்சுட்டு படம் பார்த்துட்ருக்கா. தக்காளி வதங்கிடுச்சிங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்குறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். எப்போவும் நீட்டு வாக்கில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். மெல்லிசா நீட்டு வாக்கில் அரைச்சிக்கோங்க. நான் குக்கர்லேயே வைக்கிறேன். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா தக்காளிலாம் வெந்து வந்துடும். சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. தக்காளியெல்லாம் யாரும் ஒதுக்காதீங்க, தக்காளியும் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. ரெகுலராக வீடியோ போடுறோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவால் தான் நான் மேலே வர முடியும். கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூடியூப் வச்சுருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சிங்களா? இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். பாப்பா கூட சொல்கிற பாருங்க, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, அப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி அந்த விழுது அதில் ஆட் பண்ணி அதில் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு கொதிக்க வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் வச்சிங்கன்னா போதும். நான் வந்து இதை இப்படியே வைக்கல, கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலான்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கெட்டியாக இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட. என்னோடய வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பாவை வச்சுக்கிட்டு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல, வீடியோவும் போட முடியல. அவள் சுட்டித்தனா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வண்டி போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடிக்க ஆரம்பிக்கிறா, அடிக்கிறா, கிள்றா. அவள் அட்டூழியம் தாங்க முடியல. விளையாட்டுக்காகவே விளையாண்டுக்கிட்டே இருக்கா. அவள் கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கிறது தான் டைம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. பாருங்கள், எல்லாமே கொட்டியாச்சு பாருங்கள். எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன். போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வச்சுருந்தேன். குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ வச்சுருந்தேன். அதை அப்படியே போட்டு அதை மூடி தம் போட்ட மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். 3 விசில் 4 விசில் வச்சு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக வச்சிடலாம். நீங்கள் இதிலே தக்காளி தக்காளி பதில் உருளைக்கிழங்கு போடுங்க, உருளைக்கிழங்கு குருமா. அப்புறம் மீன் மேக்கர் போடுங்க, மீன் மேக்கர் குருமா. அதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட்